நான் ஒரு படம் எடுத்தேன் சார், இந்திரலோகத்தில் அழகப்பன். ஆமாம், வடிவேலு குப்பை படம் சார். குப்பைன்னா குப்பை, கேவல குப்பை. கத்திட்டே இருப்பானுங்க, டங்கு டங்குன்னு உண்டியெல்லாம் அடிப்பானுங்க. நான் படத்தை பார்த்துட்டு அறைய போயிட்டேங்க ஆளுங்க. ஏன்னா அறிவு இருக்கா, படமாக எடுத்தீங்க. ஒன்று காமெடி இருக்கணும், இல்லை ஏதாவது இருக்கணும். அடிச்சுக்கினே கத்திக்கினே இருந்தால் எப்படி படம் ஓடுங்க? யாருமே குறை சொன்னால் டிஃபெண்ட் பண்ணுவாங்களே தவிர அதை உணர்ந்து பார்க்குறவன் முன்னேறிடுவான். அது உணர்ந்து பார்க்கும்போது வடிவேல் வந்து பின்னாடி வந்து அது யார் அவருக்கு சொல்கிறது? தன்னுடைய தவறுகளை எவன் ஒருவன் வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி ஓஹோ தவறாகி போச்சோ அப்படின்னு யோசிக்கிறானோ அவன் முன்னேற போகிறான். தவறு இல்லைன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கவன் முன்னேறாமல் இருப்பான். அப்படியே படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரே அவர்கள் ஒரு பாடலுக்கு ஆடிருப்பாங்க. முன்னணியாக நடிகை இருந்தவங்க எப்படி வந்து வடிவேலு அவர்கள் கூட ஒரு பாடல் ஆட ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்துச்சு இல்லையா? அதையும் சொதப்புனானுங்க. அந்த ஸ்ரேயாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல. சொதப்புனானுங்க. அது படத்தில் வந்து இவருக்கு இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சமீபத்தில் கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்த திரைப்படம். விநியோகஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் முக்கியமான காரணமாக அமைஞ்சிருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ வந்து தேட்டர் வாசலில் போய் மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க. அந்த கருத்து வந்து நெகட்டிவ் ஆயிடுது. அதை வந்து நம்ம தடை பண்ணணும். 2 வாரம் கழிச்சு தான் வந்து ரிவ்யூவே வந்து படத்துக்கு விடணும். தேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ எடுக்க வரவங்க உள்ளே விடாதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு இல்லையா? இது ஒரு காரணமாக நீங்கள் உணர்றீங்களா? இல்லை, அதாவது அந்த டைரக்ட் பண்ணுறவனா யாரோ அவங்க ஒழுங்கான படம் எடுக்காமல் மக்களுக்கு வந்து பேச்சுரிமைன்னு ஒன்று இருக்குது, சுதந்திரம். நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கோம். ஸோ அதை யாரும் நிறுத்த முடியாது, நிறுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ ஒழுங்காக படமே எடுக்காமல் 2000 கோடி 5000 கோடி வசூல் பண்ணணும்னு சொல்லி ஏமாற்றி விற்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இப்போ மக்களை ஏமாத்துறதை நிறுத்துங்கடா. அதான் அரசியல்வாதியெல்லாம் ஏமாத்துறான்ல. சினிமாக்காரன் ஏன்டா ஏமாத்துறீங்க? உண்மையை பேசுங்க. இல்லை சும்மா இருங்க. படத்து ரிசல்ட் அவன் சொல்லிட்டு நீ யார் சொல்கிறதுக்கு? உனக்கு படம் போட்டு பார்க்கல, உனக்கு அறிவே கிடையாது. படம் ஓடுவோம் ஓடாதுன்னு ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு உனக்கு அறிவு கிடையாது. பார்க்குறவங்க எவனுக்கும் அறிவு கிடையாது. இருந்தாலும் ஒத்துக்க போகிறது. அப்புறம் எதுக்கு நீங்கள் படம் எடுக்கிறீங்க? எடுத்து ஒழுங்கான படம் எடுத்து ஓடலைன்னா வருத்தப்படலாம், மக்களை குறை சொல்லலாம். நீ ஒழுங்கான படமே எடுக்காமல் திருப்பூர் சொல்லிட்டு என்ன வெறும் வாடகை வந்தால் போதும், அவருக்கு படம் ஓடணுன்னு ஓடலைன்னா அடுத்தடுத்த படத்தை போட்டு இருப்பார். ஸோ அவங்களாம் அடுத்தவனை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு ஆட்கள் கிடையாது. தான் மட்டும் வாழணும், அடுத்தவன் செத்தா கவலை இல்லை. அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானம் இல்லாத மக்களோட நம்ம சினிமாவில் அப்படி தான் இருக்காங்க எல்லாருமே. அதுவே கொஞ்சம் கேவலமான செயல். அதுவும் அதனுடைய தயாரிப்பாளர் டேரக்டர்லாம் அவங்கள தான் வந்து குறை சொல்லணும். ஏன்டா இப்படி ஒரு முட்டாத்தனமாக ஒரு படத்தை எடுப்பீங்க, அப்புறம் மக்களை குறை சொல்லுவீங்களா? ஒழுங்காக படம் எடுங்கடா. முதல்ல மக்களை ஏமாத்தாதீங்க. பொய்யை சொல்லி இது அவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணு, அது பார்க்க இது பார்க்கும், நான் இந்திரன் எடுத்தேன் சந்திரன் எடுத்தேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். அவங்கள பார்க்குறவங்கள சொல்லணும். நீ ஏன் சொல்கிற? அதனால் அதை முதல்ல நிறுத்தணும். உனக்கு பொய் சொல்கிறத நிறுத்த சொல்லுங்கள். அதான் இவனுக்கு எல்லோரும் மக்களை ஏமாத்துறது ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக நல்ல ரிவ்யூஸ்னால நல்ல படங்கள் கூட வந்து மக்கள் போய் சேர்ந்துருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு சார் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, மவுத் டாக் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். இது இன்றைக்கி இல்லை, சினிமா வந்த காலத்துலேருந்து இருக்குது. என்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், நல்ல படத்தை ராத்திரி 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணாலும் படம் ஓடும்பார். மவுத் டாக் 2-3 ஷோவில் தெரிஞ்சிருப்போம். இதில் எல்லாம் ஒன்றும் இதனால தான் ஓடிச்சு அதனால ஓடிச்செல்லாம் கிடையாது. அதனால் வேணால் கொஞ்சம் 10% கூட கலெக்ஷன் வந்திருக்கலாமே தவிர அதனால தான் படம் ஓடிச்சுன்னு சொல்கிறது தப்பு. நல்ல படம் ஓடும் சார். நல்லா இல்லைன்னா படம் ஓடாது. இவன் என்னத்தை பிடுங்கினாலும் ஓடாது. இவனை கத்திட்டே இருக்க வேண்டியதான், நாங்கள் அதை பண்ணோம், யானையை கொண்டாந்து குதிரைக்குள்ளே நுழைச்சி, அதெல்லாம் சொல்ல வேண்டியது தான். உண்மையாக படத்தில் கண்டென்ட் இருக்கணும், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், எமோஷனலாக இருக்கணும். இல்லைன்னா படம் ஓடாது. இப்போ அமரன் ஏன் ஓடுது? எமோஷன் இருக்குது. நிறைய டேரக்டர் எமோஷனாக என்னென்னு தெரியாதுங்க. அவன்லாம் மனுஷங்க இல்லை, அவங்கெல்லாம் ஜாதி வச்சு அதை வச்சு படம் எடுக்கிறவங்க. அவங்களுக்கு எப்படி மனுஷனை பற்றி தெரியும்? நம்ம படம் வந்து காட்டு மிராண்டிக்கு எடுக்கிறோம், இல்லை அது கரடி புலிக்கு எடுக்கிறோம், மனுஷனுக்கு எடுக்கிறோம். மனுஷனுக்கு ஹியூமன்னஸ் இருக்குது, உள்ளே வந்து மனசில் வந்து ஈரம் இருக்குது. அந்த ஈரத்தை கசியை விட்டியன்னா படம் ஓட போகுது, இல்லைன்னா ஓடாது. அது கூட தெரியாது பேசிக்காக. சும்மா கத்திக்கிட்டே ஆடிக்கிட்டே இருந்தால் ஓடுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வேலை ஆகுது. அது 2 நாளைக்கு குதிக்கும், அவ்வளோதான். 3 நாள் படுத்துடும். நீ என்னத்தை ப்ரொமோட் பண்ண? அது சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் நடிகரோட படங்கள் வந்து ஸ்டார் நடிகர்கள் வந்து குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேட்டையில் ரஜினிகாந்த் அவர்கள் குறி வைக்கப்பட்டார். இந்தியன் 2ல் வந்து கமலஹாசன் அவர்கள் குறி வைக்கப்பட்டார். இப்போது சூர்யா குறி வைக்கப்பட்டிருக்கார். நெகட்டிவாக இந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இவனுங்களாம் இமேஜினேஷன் தாங்க. இந்தியன் 2 படம் நல்லா இருந்துச்சா? இல்லை சார். வேட்டை நல்லா இருந்துச்சா? அப்படி எப்படி? ஓகே, வேட்டை நல்லா இல்லைங்க, நல்லா இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சவங்க, நான் பார்க்கல படத்தை. அதாவதுங்க ஒருத்தர் ப்ரோமோ வரையிலே ஆகா ஓகனர் நான் இன்னும் படம் ஓட வாய்ப்பு இல்லைன்னு இந்த மாதிரி 3 படத்துக்கு நான் ஓடாதுன்னு சொன்னேன். தெரியாது எனக்கு, கரினாக்கன்னு தெரியாது, நான் ஒரு ஜோசியம் கிடையாது.
என்னமோ எனக்கு கட் ஃபீலிங் இந்த படங்கள் ஓடாது அப்படின்னு. கங்குவா பாத்துறீங்களா சார்? கங்குவா பார்க்கல. ஏன்னா அவங்க வெறும் காட்டு மிராண்டி மாதிரி இந்த ரஜினியை வச்சு ஒரு மிஷின் படம் எடுத்தாங்க தெரியுமா, எந்திரனும் இந்த புத்திரனும். ஆமா. அதான் ஒழுங்காக, அதாவது ஒரு அக்ஷய் குமாரை கொண்டாந்து போட்டு அவன் முகத்தை மூடிட்டாங்க, எல்லாரையும் முகத்தை மூடிவிட்டானுங்க. அதே மாதிரி தான் அந்த பொம்மை படம் ஒன்று எடுத்தாங்க, ரஜினிகாந்த் டாக்டர். இதெல்லாம் எப்படிங்க ஓடும்? அவன் உயிரோடு இருக்கான், நல்லா நடிக்கிறான், அவனை வச்சு ஒழுங்கான படம் எடுக்காம நீ பொம்மை மாதிரி வச்சு படத்தை எடுத்தீங்கன்னா என்னமோ காட்டு மிராண்டி மாதிரி வேஷம் போட்டால் ஓடுமா? அதில் கண்டென்ட் இருக்கணும், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அதில் எமோஷன் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஏன்னா டிஸ்ஜாயிண்டாக இருக்குனாங்க படம், கதையே இல்லாமல். அப்போ அதனுடைய தவறு வந்து டேரக்டருக்கும் தயாரிப்பாளருக்குமே தவிர அதுக்கான தண்டனை அவங்களுக்கு தானே தவிர நீங்கள் யாரையும் குறை சொல்லி தப்பிக்கலாம் முடியாது. உங்கள் தவிர நீங்கள் உணர்ந்து நீங்கள் அடுத்த உடம் ஒழுங்காக எடுக்கணுமே தவிர சும்மா யாரையும் மக்களை குறை சொல்லி அவனை குறை சொல்லி இவனை குறை சொல்லி ஒன்றும் வேலை ஆகாது. குறிப்பாக கங்குவா வந்தோடனே பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து ரொம்ப காதையை கிழிக்குது, இறைச்சலாக இருந்தது அப்படிங்கிற விமர்சனம். நான் ஒரு படம் எடுத்தேன் சார், இந்திரலோகத்தில் அழகப்பன். ஆமாம், வடிவேலு குப்பை படம் சார். குப்பைன்னா குப்பை, கேவல குப்பை, கத்திட்டே இருப்பானுங்க, டங்கு டங்குன்னு உளியெல்லாம் அடிப்பானுங்க. நான் படத்தை பார்த்துட்டு அறைய போயிட்டாங்க ஆளுங்களை. ஏன்னா அறிவு இருக்கா? படமாக எடுத்தீங்க, ஒன்று காமெடி இருக்கணும், இல்லை ஏதாவது இருக்கணும். அடிச்சுக்கினே கத்திக்கினே இருந்தால் எப்படி படம் ஓடுங்க? அதான் பண்ணிக்காங்க நான் நினைக்கிறேன் கங்குவாவில். நான் படம் பார்க்கல, பட் என் படத்தை பற்றி எனக்கு தெரியுமில்ல. ஒருத்தர் என்னை குறை சொல்ல முடியாது. என் படம் குப்பை படம் எப்படி ஓடும்? காமெடி படம் காமெடியே இல்லை. அந்த மாதிரி முட்டாத்தனமாக படம் எடுத்துகிட்டு நான் எப்படி அடுத்தவனை குறை சொல்ல முடியும்? தீதும் நன்றும் பிறதர வாரா. நான் மட்டமாக படம் எடுத்து எனக்கு நஷ்டம் வந்து சும்மா தான் இருக்கணும். நான் அதுக்காக நான் புலம்ப முடியாது, யாரையும் குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு. வடிவேலுக்கு டேரக்ட் பண்ணவங்களுக்குலாம். தம்பி ரமேஷா தான் டேரக்ட். ஆமாம், அவர் நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன். பிரச்சனை தம்பி ரமேஷாட்ட இல்லை, வடிவேலு அவர்கள்ட்ட தான் பிரச்சனை. அப்படி தான் சொன்னாங்க. நான் வந்து வடிவேலையும் குறை சொல்ல, ஏன்னா நம்ம பேரில் நான் என்ன நினைக்கிறேன், இப்போ குறை சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? படம் எடுத்து படம் ஓடலாம், எனக்கு நஷ்டம், அத்தோடு நிறுத்திடுவோம். அவங்கள குறை சொல்லி நம்மளுக்கு ஒன்றும் லாபம் வர போகிறதில்ல, அவங்க திருந்த போகிறதும் கிடையாது. அதனால் நம்ம யாரையும் திருத்த முடியாது சார். வீட்டில் வேலைக்காரங்களே திருத்த முடியல, நம்ம எங்கே யாரும் திருத்துறது? யாருமே குறை சொன்னால் டிஃபெண்ட் பண்ணுவாங்களே தவிர அதை உணர்ந்து பார்க்குறவன் முன்னேறிடுவான். அது உணர்ந்து பார்க்கும்போது வடிவேல் வந்து பின்னடைவு வந்தது. அது யார் அவருக்கு சொல்கிறது? தன்னுடைய தவறுகளை எவன் ஒருவன் வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி ஓஹோ தவறாகி போச்சோ அப்படின்னு யோசிக்கிறானோ அவன் முன்னேற போகிறான். தவறு இல்லைன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கவன் முன்னேறாமல் இருப்பான். அப்படியே அதே லெவலில் அதே வேலைக்காரனாக கடைசி வரைக்கும் இருப்பான். சமயக்காரன் என்னவோ ஒன்றா இருப்பான். நாட் தட் அவனு டிஸ்ரெஸ்பெக்ட், அவங்கள அவமரியாதை பண்ணல. நான் நீ வந்து முன்னேறி வரணும்னா ஒருத்தன் குறை சொன்னான்னா நீ வந்து காதை கொடுத்து கேளுடா. அப்போ நீ வந்து உடனே ஒத்துக்காத, அவனோட ஆர்கியூ பண்ணாத. நீ உட்காந்து யோசி, பாத்ரூமில் இருக்கியா, இங்கே உட்காந்து யோசி, தப்பாகி போச்சு அப்படின்னா நான் மாறணுமோ. அதாவது நீ வந்து வாழ்கிறது ஒரு 10, 30, 50 பேரோட. ஸோ மக்களோட வாழ்கிற போது மக்களுடைய டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு நீ பண்ணணுமே தவிர உனக்கு தெரிஞ்சே பண்ணிட்டு நானே பெரிய பிடிங்கி டேரக்ட் நீ என்னத்து பண்ணுவ? நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எவன் ஒருவன் தன் குறைகளை களைகிறானோ கலைந்த முன்னேற்றத்தை நோக்கி செல்வான். எவன் ஒருத்தன் குறையை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு சொன்ன தப்பு, விமர்சனம் தப்பு அது சொல்கிறான்னா அவன் வந்து மனுஷனில் சேர்த்து இல்லை, அவன் அறிவு இல்லை, அவனுக்கு இல்லை, அடுத்தவங்களையும் முன்னேற விட மாட்டான். இந்த பாலிட்டிஷியன் லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கல்ல, இவங்களுக்கு அறிவே கிடையாதுல்ல. மக்களுடைய அறியாமையை அதாவது உபயோகப்படுத்தி தானே சம்பாதிக்கிறது காசை. கேவலம் அதெல்லாம் துப்பத்தான் வேணும். வடிவேலு அவர்கள் சொன்னீங்க இல்லையா, வடிவேலு அவர்கள் வந்து தவறை திருத்தி கொள்ளாதனால தான் வந்து இடையில வந்து சில வருடங்கள் நடிக்க முடியாமல் போகணும்னு சொன்னீங்க. இப்போ திரும்பவும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு, நிறைய படங்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. மாமன்னன்லாம் வந்து அவருக்கு மறுபடியும் நல்ல பேரை பெற்று கொடுத்தது. இப்போ மாறிட்டார் நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் என்னைக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி கொண்டு அடி வாங்குறானோ காமெடி அங்கே ஒர்க் அவுட் ஆகும், சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகும். எப்போ ஹீரோ வந்து சிவாஜி மாதிரி நடிக்கிறானோ ஒர்க் அவுட் ஆகும். இது யார் நீங்கள் சொல்லி தருது? எப்படி சார் கரெக்டாக இல்லை என்ன சொல்கிறது? அதாவது எவன் தன்னை இப்போ பாக்யராஜ் என்ன பண்ணார், தன்னை குறைச்சிக்குவார் ஒரு பொம்பளை ஒரு லேடி முன்னால். ஸோ சிம்பத்தி வந்தது, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே பூரா அப்படி தான் இருக்குது. நிறைய வடிவேலு எத்தனை படத்தில் 100 படத்தில் அப்படி பண்ணிவிட்டு திடீர்னு நான் பெரிய ஹீரோ யார் சார் பார்ப்பான்? அதில் ஒன்று கண்டென்ட்டாவது நல்லா இருந்திருக்கணும், அதுவும் நல்லா இல்லை. ஸோ எல்லாமே தப்பாக இருந்தால் படம் எப்படி ஓடும்? ஸோ அவர் வந்து மாமன்னனில் நீங்கள் சொல்ல நடிச்சாருன்னு. ஆனால் முதல் படத்தில் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம், அது வந்து பரவாயில்லாத இருந்தது காமெடிங்க. அவர் கொஞ்சம் ஒரு ராஜா பைத்தியக்காரன் இருப்பான்ல, ஒரு ராஜா நல்லவன் இருப்பான். அந்த பைத்தியக்காரன் வயசு மக்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை. ஸோ மக்கள் வந்து முட்டாத்தனம் பண்ணுறதை ரசிக்கிறாங்க, அது அவங்க என்டர்டெய்னிங்காக இருக்குது. அதை விட்டுட்டு நான் ராஜாவாகிறேன்னா எப்படிங்க? அது நடக்காது. அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் அவர் வந்து கிராக் பண்ணி வெளில வரும்னு நினச்சா அது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். ரஜினி வந்து வில்லனாக இருந்து ஹீரோனார்னா அது வேறு வழியில் வந்தார். ஸோ எல்லாருக்கும் அந்த மாதிரி காமெடியனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. விவேக்குக்கே ஒர்க் அவுட் ஆகலை. இவ்வளவுக்கும் சென்சிபிளான ஆள் விவேக் வந்து மக்கள் வெரி வெரி பிரெய்னி ஃபெலோ. அவருக்கே ஒர்க் அவுட் ஆகல, இவருக்கு எப்படி என்னத்தை பண்ணுறது? ஸோ அவர் கேரக்டர் பண்ணிவிட்டு இல்லை தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி கொண்டு அடி வாங்கினார்னா படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. இப்போ நீங்களே சொன்னீங்க இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் வந்து ஒரு குப்பை படம், நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு முழு உரிமை இருக்குது அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா
ஸ்ரேயா அவர்கள் ஒரு பாடலுக்கு ஆடிருப்பாங்க. அப்ப முன்னணியா நடிகை இருந்தவங்க எப்படி வந்து வடிவேலு அவர்கள் கூட ஒரு பாடல் ஆட அதான் ஒத்துக்கிட்டாங்க சார், அதுக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்துச்சு இல்லையா? தேவி ஸ்ரீதேவி சதீஷ்னு எனக்கு ரொம்ப நண்பர், நெருங்கிய நண்பர். என் மேலே அலாதி மதிப்பும் மரியாதையும் அன்பும் உள்ள மனுஷன். அவர் தான் ஸ்ரேயாவுக்கு டேட்டு பார்த்தாரு. அவங்க டேட்ஸ் எல்லாம் அவர் தான் பார்த்தாரு. அவர் வந்து ஸ்ரேயாட்டன்னு சொல்லிட்டாரு, சார் ரொம்ப நல்ல மனுஷன், உதவியே கேட்க மாட்டார், கேட்டிருக்காரு, நீ அதனால் கட்டாயம் வரணுன்ட்டார். ப்ளஸ் சம்பளமும் நாங்கள் நல்ல சம்பளம் கொடுத்தோம். அவங்க வந்தாங்க. போய் 25 lakhs சொன்னாங்க. அது எல்லாம் நான் சொல்ல விரும்பல, நம்பர்லாம். ஓகே. பட் அவங்க கேட்ட காசை நாங்கள் கொடுத்தோம். அது வந்து சதீஷ்னால தான். பட் இவனுங்க அதையும் சொதப்புனானுங்க. அந்த ஸ்ரேயாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல, சொதப்புனானுங்க. அது படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது சார், ஒரு ஆள் இப்போது விக்ரமில் வந்து சூர்யா வந்தாருன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அவருடைய என்ட்ரியை. ரோலெக்ஸ் அப்படியே அந்த டேரக்டருக்கு அறிவு வேணும், அவருக்கு வந்து ஒரு இது வேணும். அது வந்து பயங்கரமாக இட் மஸ்ட் அப்பீல் டு பீப்புள். அது பண்ணலைன்னா அப்புறம் என்னத்தை ஹீரோ நீங்கள் இது போட்டாலும். இப்போது ஏஎம் ரத்னம் ஒரு படம் எடுத்தார், விஜய் வந்து கெஸ்ட் ரோல் கேட்டாங்க, அதில் அப்பீலே இல்லை. அப்புறம் எப்படி விஜய் நடித்தாலும் ஓடல் இல்லை அந்த படம். அவர் பையன் ஹீரோ, இந்த விஜய் ஆண்டனி மியூசிக்கெல்லாம் போட்டு என்ன பண்ணாங்க எஸ்ஏசி டைரக்ஷனில். அது வந்து சொதப்பல். அந்த மாதிரி இதெல்லாம் யார், நான் என்ன சொல்கிறேன், நீ எல்லாம் ஹிஸ்ட்ரியை படிங்கடா. சினிமாவில் எது ஓடுது எது ஓடலை கொஞ்சமாக அறிவை யூஸ் பண்ணுங்கடா. புக்கு ரீட் பண்ணு, இல்லை ஒரு 4 பேர் சொல்கிறத கேட்டு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணு. சும்மா பிளைண்டாக பண்ணினா என்ன அர்த்தம்? இப்போ நான் வந்து பிளைண்டாக சினிமா எடுக்க வந்தேன், எனக்கு தெரியாமல் நஷ்டம் வந்தது. ஸோ டியூட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அதை. ஆமாம், அதில் என்ன இருக்குது? தப்பு தான். நான் பண்ண பெரியவனா நான் சாதாரண ஆள் தான். 2 கை 2 கால் தாங்க. எல்லாருக்கும் இருக்கிற மூளை தான் எனக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான் என் அறிவு. எனக்கு தெரியல, நான் நஷ்டப்பட்டேன். அதுக்காக நான் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? அடுத்து நான் லாபம் பண்ண முடியுமான்னு பார்க்கணுமே தவிர, அதை போய் உட்காந்து அழுதுகிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு சாக முடியாது, பிச்சை எடுக்க முடியாது. நான் உதவி கேட்டால் ஒரு நாய் எனக்கு பண்ணலை, அந்த நாயை நான் திட்டி விட்டேன் கண்ணா பண்ணு. எனக்கு வாயில் வந்தபடி திட்டுத்தானே செய்வேன் நான். உன்னால் பணம் இழந்திருக்கேன்னு உதவி கேட்குறேன், உனக்கு மனிதாபிமானம் இல்லை, நீ இறங்கி வர்றேன். நான் என்ன ஃப்ரீயாக கேட்டேன்? அந்த முட்டா ஹெல்ப் பண்ணல, நான் அவனை திட்டி விட்டேன். அதனால் எல்லோரும் என்னை பயப்படுவாங்க, மேலே எங்களையும் பார்ப்பாங்க. நான் கவலைப்படுறத போடா, நீ நாளைக்கு மனுஷனே கிடையாது, நீ வேஸ்டான்னு சொல்லி அவனை தூக்கி ஓரம் அடிச்சிருவான். இதில் என்னங்க இருக்குது தப்பு? அதாவதுங்க, யார் வேணாலும் யாரையும் ஏமாற்றிட்டே போக முடியாதுங்க. ஏமாத்துறது மட்டும் தொழிலாக இருந்தால் நீ என்னத்தை பண்ணுவேன்? அப்போ நீ மனம் இறங்கி வரணும். ஒரு காலத்துலேயே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 20 வருஷம் கழித்து நான் ஒரு உதவி கேட்குறேன், அந்த நாய் பண்ணலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவனை திட்டுறோம். இது எப்படி தப்பாகும் எனக்கு தெரியல. சில பேர் என்ன 99% எல்லாம் கரெக்டாக பேசிட்டான்ட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் சொல்லுவான்ல, இருந்தாலும் இப்போ புலம்பலை நடந்த சொன்னேன். இதெல்லாம் ஒரு பாடம், ஆதங்கம் அது. ஆமாம், கற்றுக்கடா அப்படின்றேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கூட ஆதங்கப்படலை. இந்த மாதிரி இருக்கானுங்க மனுஷனுங்க, முட்டா போயிடலாம், அவெல்லாம் மனுஷன்லேயே சேர்த்தின்னு சொல்கிறேன். இதில் என்ன தவறு இருக்குது? ஸோ யூஆர் லேர்னிங் பீப்புள். நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க அனுபவத்தில், அதை நம்ம வெளிப்பொழிவுகள் சொல்கிறோம். வேணா நீ எடுத்துக்க, வேண்டாம்னா விடு. என்னை கேள்வி பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்னை யாரும் நல்ல வேலையை நிறைய பேர் கேள்வி பண்ணல. 99% எனக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இன்றைக்கி என் இன்டர்வியூக்கெல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறீங்க. ஆமாம் சொல்கிறேன். ப்ளஸ் நம்ம வந்து ஃப்ராங்காக பேசுகிறோம். நான் உங்களுக்கு யோசிச்சா பதில் சொல்கிறேன். இல்லை என்னமோ கேட்குறீங்க, எனக்கு தெரிஞ்சதை படப்படன்னு அடிக்கிறேன். அது தப்போ ரைட்டாக இருந்தால் ஏற்றுக்க போகிறாங்க, தப்பாக இருந்தால் திட்ட போகிறாங்க. என்னை யார் ரொம்ப திட்டலை. ஸோ தட் மீன்ஸ் ஐ எம் டூயிங் த ரைட் திங் நினச்சி நான் பண்ணிட்டேங்க. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை, உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.